அமெரிக்கா மேல நடந்திருக்கக்கூடிய அந்த ட்ரேட் டீல் $500 பில்லியன் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை பற்றி விவாதிக்க வேண்டும். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் போன்று பல்வேறு ஃபைல்களை திரு மோடி அவர்களுக்கு எதிராக ட்ரம்ப் பயன்படுத்தி தான் இதை வைத்து இந்த இந்தியாவினுடைய 143 கோடி மக்களுக்கும் எதிரான ஒரு தீர்மானங்களை, ஒரு ட்ரேட் டீல் போன்றவற்றை கொண்டு வர்றதுக்கு முனைகிறார். 0% அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய ஆர்கானிக் பொருட்களாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி, டெய்ரி கமாடிட்டிக்கெல்லாம் 0 விழுக்காடை இங்கு வைத்துக் கொண்டு இங்கிருந்து இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய பொருட்களுக்கு 18% வரிகளை நிலைநிறுத்த முற்படுற ட்ரம்பினுடைய இந்த டீலை எப்படி ஆதரித்தார், எப்படி அதற்கு சைன் போட்டார் அப்படிங்கிறது திரு மோடி அவர்கள் மேல இன்றைக்கு இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய மிக குற்றச்சாட்டுகளாக இருக்குது. இந்த 3 விஷயங்களையும் பாராளுமன்றத்தில் கண்டிப்பாக இதை விவாதிக்க வேண்டும் அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளினுடைய கோரிக்கை. இது அத்தனையும் பண்ணாத ஒரு அமைச்சரவையாக பாரதிய ஜனதா கட்சி அமைச்சரவையாக இருந்தால் கூட ஒட்டுமொத்தமாக இந்த எதிர்க்கட்சிகள் மேலே நடத்தக்கூடிய இந்த ஒரு விதமான ஒரு சார்பு நிலையை ஓம் பிர்லா அவர்கள் எந்த விதத்திலையும் அவர் தட்டி கேட்கவும் இல்லை, எதிர்க்கட்சிகளுக்கான வாய்ப்புகளை வழங்கவும் இல்லை. ஸோ இதை காரணம் காட்டி ஆர்டிகிள் 74C அப்படிங்கிற அந்த ஒரு முகப்பை வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம், இதை நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படிங்கிறத விட இது ஒரு ரெசல்யூஷன் டு ரிமூவ் த ஸ்பீக்கர் அப்படிங்கிறத கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கிற அந்த ஃப்ரேம் ஒர்க். அப்போ அந்த ஃப்ரேம் ஒர்க்கு படி இன்றைக்கு ஓம் பிர்லாவை தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது நிறைவேறுமா நிறைவேறாதுங்கிறது 2ஆம் பட்சம். ஒரு 50 எம்பிக்களினுடைய கையெழுத்தை வாங்கி கொண்டு ஒட்டுமொத்தமாக பாராளுமன்றத்தில் அதை கொண்டு போய் நிலைநிறுத்தலாம். ஒரு அசென்ட்டும் டிசென்ட்டும், அதாவது ஒரு எதிர்ப்பு எங்க இருக்குதோ அதற்கு ஆதரவான குரலையும் மையப்படுத்துறது மட்டும்தான் டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி, அந்த பார்லிமெண்ட்டுக்குரிய மிகப்பெரிய ஒரு மையக்கரு. ஆனால் இதை ஒட்டுமொத்தமாக புறம் தள்ளக்கூடிய இன்றைக்கு ஆளும் வர்க்கத்துக்கு எதிராக இன்றைக்கு கொண்டு வரக்கூடிய இந்த தீர்மானம் வெற்றி பெறுமா அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறாதுங்கிறது ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளுக்கும் தெரியும்.